திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா பங்கேற்று உரையாற்றினார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். சரித்திரத்திலே முதலாக சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தலைவர் கலைஞர் கொடியேற்றிய பொழுது அதே நாளில் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சர்கள் கொடியேற்றினார்கள். அதே போல இன்றைய முதலமைச்சர் நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்று வருகிறார். மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றுகிற சட்டங்களை, ஒருமனதாக நிறைவேற்றுகிற சட்டங்களை, மக்களுக்கான சட்டங்களை கையெழுத்திட வேண்டிய ஆளுநர் குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பி அனுப்ப வேண்டும். திருப்பி அனுப்பி மீண்டு வந்தால் கையெழுத்திட வேண்டுமே தவிர அதை கிடப்பிலே போடுவதற்கு உரிமை கிடையாது. அப்படி கிடப்பிலே வைத்தால் நீதிமன்றமே அரசியல் சட்டம் தந்திருக்கிற உரிமையின் அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்றியதெல்லாம் சட்டமாக்கும் என்ற சரித்திர சாதனை. நான் சிலிர்த்து போனவனாக பேசுகிறேன். ஒரு மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றியதற்கு கையெழுத்திட வேண்டிய ஆளுநர் மறுத்த போது நீதிமன்றம் சொல்கிறது, நாங்கள் அத்துமீறி அல்ல, உரிமைகளை கடந்த அல்ல, இன்னொருவர் அதிகாரத்தை பறித்தல்ல, அரசியல் சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி அவர்கள் நிறைவேற்றியதை சட்டமாக இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது என்று சொல்லி 10 மசோதாக்கள் நிலுவையில் என்றது சட்டமாகி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் எல்லா மாநில முதலமைச்சர்களும் அங்கு இருக்கிற பல்கலைக்கழகத்தின் வேந்தர்களாக பொறுப்பேற்கிறார். எப்படி கலைஞர் கொடியேற்றி வைக்கிற உரிமையை பெற்றுத்தந்தாரோ எல்லா மாநில முதல்வர்களுக்கும், அதுபோல இன்றைக்கு நீங்கள் நிறைவேற்றுகிற சட்டங்கள் தானாகவே அது சட்டமாகும். ஆளுநர் கையெழுத்திட வேண்டும், இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை, உத்தரவை சேகர் பாபு சொல்லவில்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார். நீதிமன்றம் சட்டங்களை இயற்றுகிற மன்றம், இவர்களுக்கெல்லாம் தனி மரியாதை உண்டு. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்று சொல்வார்கள். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ் என்பது நிர்வாகம், லெஜிஸ்லேச்சர் என்பது இப்போது நாங்கள் இருக்கிற அவையை போல சட்டங்களை இயற்றுகிற மன்றம். நீதிமன்றம் அந்த சட்டங்கள் சரியா இல்லையா என்று பார்க்க வேண்டியது ஒரு கேள்வி வரும். ஐஏஎஸ் தேர்வுகளில் இந்த 3இல் எது உயர்ந்தது? குடியரசுத் தலைவரா, நாடாளுமன்றமா, நீதிமன்றமா என்றால் அதனுடைய பதில் இதில் எதுவும் இல்லை, அரசியல் சட்டம் தான் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது. The கைடிங் ஃபோர்ஸ். நாடாளுமன்றம் சட்டத்தை இயற்றினால் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இயற்ற வேண்டும். நிர்வாகம் எதை செய்தாலும் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய வேண்டும். அதே போல உச்ச நீதிமன்றம் எல்லாம் அரசியல் சட்டத்திற்குள் இருக்கிறதா என்று உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ பார்க்க வேண்டும். ஆக அவ்வளவு சிறப்பான ஒரு அரசியல் சட்டத்தை இந்த நாட்டிலே பெரும் அறிஞர்கள் உட்கார்ந்து 3 ஆண்டுகள் விவாதித்து நம் கையிலே தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் தலைமையிலே வரைவு செய்யப்பட்ட அந்த அரசியல் சட்டம் நம் கையில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீதிமன்றம் அரசியல் சட்டத்தை காத்து மாநிலத்தின் உரிமைகளை உயர்த்தி பிடித்திருக்கிறது. ஆனால் அது அத்தனைக்கும் காரணம் ஒரு தலைவன், நம் தலைவன், தமிழ்நாட்டின் முதல்வர். ஆக ஏதோ நம்முடைய தலைவர் என்பதற்காக உயர்த்தி பேசுகிறோம் என்பதல்ல. நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்கட்டும். யாருடைய ஆட்சியில் இப்படி கேட்காமலே திட்டங்கள் அணிவகுத்து தொடங்குகின்றன? யாரை நாங்கள் கருதாமல் இருக்கிறோம்? தாய்மார்கள், பிள்ளைகள், பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் செய்கிறவர்கள், இப்படி எல்லா தரப்பினரையும் பார்த்து பார்த்து அவர்களுக்கு திட்டங்களை திட்டுகிற ஒரே அரசு என்பதோடு மட்டுமில்லை, உரிமைகளை பாதுகாக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் நாங்கள் இருக்கிறோம் என்று முன்னால் வந்து நிற்பதும் நாம் தான். தம்பி அப்துல்லா ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அவருடைய வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு திமுகவை தீவிரவாத கட்சி என்பது போல அங்கே விமர்சித்தார்கள். கடுமையான கொந்தளிப்பு. நான் குறுக்கிட்டு பேசினேன், என்னை பேச அனுமதித்தார்கள். நான் சொன்னேன், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், திமுகவை பிரிவினைவாத கட்சி என்ற அந்த காலத்திலும் சொல்லாதீர்கள். நாங்கள் திராவிட நாடு கேட்டது உண்மை.
ஆனால் அந்த கோரிக்கையை கைவிட்டோம். கோரிக்கை அல்லது எங்கள் கொள்கை, எங்கள் உயிர், நாங்கள் நினைத்தது. ஆனால் எப்போது கைவிட்டோம் தெரியுமா? சீனா இந்தியாவின் மீது படையெடுத்த போது, தம்பி வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்று சொல்லி ஒரு கொள்கையை கொடுத்து இயக்கத்தையும் நாட்டையும் அண்ணா காக்க வந்தார். பங்களாதேஷ் யுத்தத்தின் போது உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்கள் கூட தராத அளவிற்கு 6 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தலைவர் கலைஞர். எல்லா நேரங்களிலும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம், எங்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று பேசிய பொழுது மாநில உரிமைகளை காக்க போராடுவோம், ஆனால் இந்த நாடு என்று வருகிற போது எங்களைப் போல அதை பாதுகாக்கிறவர்கள் எவரும் இல்லை என்று சொன்னதை கேட்டார்கள், அமைதியானார்கள். இன்றைக்கும் அதுதான் நிலைமை. உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறோம், உறவுக்கு கை கொடுக்கிறோம். தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதலா? நீங்கள் எடுத்த நடவடிக்கை சரி. நீங்கள் தீவிரவாதிகள் மீது நடக்கிற தாக்குதல் எதுவாக இருந்தாலும் அதற்கு இந்த மாநிலம் துணை நிற்கும் என்ற பொறுப்புமிக்க முதலமைச்சர். மாநிலங்களின் உரிமைகளை உயர்த்தி பிடிக்கிறார், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிறார், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறார். ஒரு கட்சியின் தலைவனாக, ஒரு கொள்கையின் காவலனாக, ஒரு மக்களினுடைய பாதுகாவலனாக, ஒரு தலைசிறந்த தலைவனாக இன்றைக்கு பரிணமித்து நிற்கிற நம்முடைய முதல்வரின் ஆட்சி இன்னும் தொடர வேண்டும் என்பதுதான் நம் முழக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.